ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு அரசியல் பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், வயநாடு நிலச்சரிவு இயற்கை சீற்றம் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த வயநாடு பகுதியே இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்கு. நாசால இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்ற புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த நிலச்சரிவுல கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான அரசியலை செய்யுது. அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல கேரள அரசுக்கு நாங்க முன்னதாகவே எச்சரிக்கை விடுத்தோம், அவங்க இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. குஜராத்தை பாத்தீங்களா, நாங்க முன்னெச்சரிக்கை விடுத்தோம், அவங்க எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மலிவான அரசியல் செய்திருக்கிறார். அதற்கு பினராயி விஜயன் அவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்க அப்படி ஒன்னும் கொடுக்கல, ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய மழை வரும்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? நிலச்சரிவு அப்படியே வந்தா கூட நிலச்சரிவெல்லாம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல சொல்லியிருக்கிறாங்க. இது போக இன்னும் பல்வேறு அரசியல் செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்கு தோழர். இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? ஆமா, அவரு அமித்ஷா சொல்ற குற்றச்சாட்டு வழக்கமா பிஜேபி சொல்ற குற்றச்சாட்டு தான். ஆனா இந்த விஷயத்துல பினராயி விஜயன் பதில் சொல்றதுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இதுல உண்மையிலே அக்கறை செலுத்த வேண்டியது, உண்மையிலே பாதுகாப்பு பிரச்சனைகள்ல கை கொடுக்க வேண்டியது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இந்த மாதிரியான தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல, பேரிடர் சார்ந்த விஷயங்கள்ல எல்லா துறைகளும் மத்திய அரசு கையில இருக்கு. ஆனா மாநிலங்கள் ப்ரெடிக்ட் பண்ணல, நான் சொன்னோம் கேட்கல அப்படின்னு அவரு இவ்வளவு மழை வரல அப்படின்னு சொல்றாருல, அதை ப்ரெடிக்ட் பண்றது யாரு? இந்திய வானியல் துறை தானே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு மாநில அரசு அதை செய்ய முடியுமா? இப்ப எவ்வளவு பர்டிகுலரா எவ்வளவு இந்த இடங்கள்ல மழை பெய்ய போகுது, எந்தெந்த இடங்கள்ல மழை பெய்ய போகுது, மழைனால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்னு எங்கேயாவது புள்ளி விவரம் கொடுத்தாங்களான்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்படி அவர்கள் எங்கேயுமே கொடுக்க முடியாது, இதுக்கு முன்னாடியும் கொடுத்ததில்லை, இனிமேலும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த துறைகளுக்கு இவங்க நிதி ஒதுக்குறதுல தொடர்ந்து கவனம் செலுத்துறது இல்லை. ஏன்னா அதுல எந்த லாபமும் வர்றதில்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் வரணும். லாபம் வருவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க. இவ்வளவு காட்டமாக பினராயி மீது குற்றம் சுமத்துகிறவர்கள் இயற்கை வளம் சார்ந்து என்ன கொள்கை வச்சிருக்கிறாங்க? நம்ம ஊர்ல காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த எல்லாத்தையும் நாங்க கொண்டு வரோம்னு பேசினாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி தான் நாங்க ஆட்சி விட்டு நீக்கிட்டோம்ல, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க தானே இருக்கிறீங்க. இந்த மக்களுக்கு கேடான விஷயங்கள்ல நீங்க காங்கிரஸுக்கு மாற்றா இதெல்லாம் கைவிடணும்ல. அந்த கேள்விக்கு இவங்க ஒரு நாளும் பதில் சொன்னதில்லை. கெயில் குழாய் திட்டம் யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அதனால காங்கிரஸ் கொண்டு வந்ததே நீங்க கொண்டு வர்றதுக்கு உங்களை எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்தது. 8 வழிச்சாலையை கடைசி வரைக்கும் நாங்க கொண்டு வந்தே தீர்வோம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் அதுக்கு ஸ்டே வாங்கிட்டு இருக்கோம். மக்கள் போராட்டத்தினாலதான் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 8 வருடம், கடந்த 8 வருடங்களாக இவங்க போராடினதுல எத்தனை மக்கள் இறந்திருக்கிறாங்க, எத்தனை விவசாயிகளுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் அந்த நிலத்திலேயே தீக்குளித்து இறந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் விமான நிலையம் என்பது இவர்களுடைய ப்ராஜெக்ட் தான். ஏன் கடலுக்குள்ள எவ்வளவு ப்ராஜெக்ட் இவங்க பண்றாங்க. குறிப்பா காட்டுப்பள்ளி துறைமுகம் அமெரிக்காவுக்கு சேவை செய்வதற்கும் அதானிக்கு சேவை செய்வதற்குமான ஒரு திட்டம் தான். இந்திய மக்களுக்கு இதுல என்ன கிடைக்க போகுது? இந்திய மக்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதா, அல்லது இந்த வளங்கள்ல ஏதாவது பங்கு கொடுக்க போறாங்களா? எந்த ஒன்றும் இல்லை. அமெரிக்கா தன்னுடைய படையை விரிவுபடுத்துவதற்கு, கப்பல் தளங்களை விரிவுபடுத்துவதற்கு இலங்கையில ஒரு தளம் அமைக்கிறாங்க. இந்தியாவில சென்னைக்கு அருகே இருக்கிற காட்டுப்பள்ளியில ஒரு தளம் அமைக்கிறாங்க. அதற்கு இந்த அதானி குழுமம் ஒப்பந்தம் போட்டு அதை செயல்படுத்திக் கொடுக்குது. அதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் இந்திய அரசு செய்து கொடுக்கிறது. சுற்றுச்சூழல் சார்ந்த அறிக்கை, சுற்றுச்சூழல் சார்ந்த அனுமதி கொடுக்கிறது. இது போன்று கடல் சார்ந்து சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரிலாக்சேஷன் கொடுக்கிறது. இந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகக்கூடாது, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்லாம் இதுல வரையறைகள் இருக்கு. மக்கள் சார்ந்த பகுதிகளில் இந்த தொழிற்சாலை போன்ற
இந்த கட்டுமான பணிகள் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு வரையறை இருக்கு. மீனவர்களுக்கு தான் அந்த முதல் 5 கிலோமீட்டர் வந்து கடல் பரப்பினுடைய 5 கிலோமீட்டர் அளவுக்கு மீனவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. உலகளாவிய சட்டங்கள்லாம் அதுதான் சொல்லுது. அந்த மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கான எல்லா விஷயங்களும் அந்த கடலை ஒட்டி தான் இருக்கு. அங்கதான் அவங்க மீன் பிடித்து அதை விற்றுதான் பிழைப்பு நடத்துகிறார்கள். அங்கதான் அவங்க குடியிருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில அவர்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. இப்போ அதையெல்லாம் காலி பண்ணி காட்டுப்பள்ளியில இருக்கிற மக்கள் எல்லாம் துரத்தி அடிச்சுட்டு தான் பல்லாயிரம் கிலோமீட்டர் கணக்குல இந்த துறைமுகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள்ல இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல பிஜேபி அரசு கோரத்தனமாக செயல்படுகிறது. அதாவது வெறும் வருமானம், வெறும் வருவாய் ஈட்டுவதற்காக இல்ல கோடிக்கான பணங்களை சுருட்டுவதற்காக இந்த அதானி அம்பானிகளை கொண்டு அவர்கள் சம்பாதிப்பது, இவர்கள் பங்கு போட்டுக் கொள்வது, ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பது, இந்த 2 தான் இவங்களுக்கு குறிக்கோள். அப்படி இந்தியாவினுடைய பல பகுதிகளில் மலை வளங்கள், கடல் வளங்கள், இப்படி எல்லாவற்றையும் மண் வளங்கள் எல்லாவற்றையும் இவங்க வந்து தோண்டி எடுக்கிறாங்க. இந்த இந்த பல திட்டங்களுக்கு செயல்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப பினராயி விஜயன் மீது குற்றம் சாட்டுவதில் எந்த நியாயமும் இல்லை. அதுவும் இந்த மாதிரியான சூழல்ல இப்படி மக்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் இறந்திருக்கிறதா செய்தி வந்திருக்கு. பல பல நபர்களை தேடுகிற பணி இருக்கு. இன்னும் மாலைக்கு பிறகு அங்க வந்து இருள் சூழ்ந்து விடுகிறது. மீண்டும் மழை பெய்யுது. அப்படிங்கும்போது இந்த மீட்பு பணிகளை தொடர விடாம பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து உடனடியா அங்க போய் நிலவரத்தை பார்த்து அதற்கு மக்களுக்கு உதவி செய்யாம என்ன நிவாரணம் வழங்க போறோம் அப்படிங்கிற பேச்சுக்களை பேசாம அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்காம மாநில முதல்வருங்க, அந்த முதல்வருக்கு மேல இந்திய ஆட்சி பொறுப்புல இருக்கிற நீங்க தானே, அவங்களும் இந்திய மக்கள் தானே. இந்திய மக்களுக்கு நீங்க வந்து ஒரு பகுதியில மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு இந்திய பிரதமரா பயப்படாம இருங்க, நான் கை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க, பினராயி விஜயனுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கிறேன். நம்ம ஊர் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உடனடியா போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் என்ன உதவி வேணா செய்யறேன். இவரை செய்ய முடியுமோ முடியாதோ அது 2வது விஷயம். ஆனா அந்த ஆபத்து காலத்துல அந்த சொல்றது தானே ஒரு மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மையே இல்லாம கேவலமா நடந்து கொள்றது இவர்கள் யார் என்பதை நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமா காட்டுது. இந்த அரக்கத்தனமான ஆட்சியை நடத்துகிறார்கள். தொடர்ந்து மணிப்பூர்ல பார்த்தோம், காஷ்மீர்ல பார்த்தோம், பஸ்தார்ல பார்த்தோம், இன்னைக்கு வந்து கேரளாவில் அந்த மலிவான அரசியல பண்ண பாக்குறாங்க. இது வந்து மோசமான ஸ்டேட்மெண்ட். நீங்க இந்த நேரத்துல மக்களுக்கு ஆதரவா தான் இருக்கணுமே தவிர இப்படியான கருத்துக்களை தொடர்ச்சியா பேசுறாங்க. தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்த போதும் பேசுறாங்க, நமக்கு நிவாரணம் கொடுக்கும் போதும் நிவாரண தொகுதியை இழிவா பேசுறாங்க. இப்படி தொடர்ச்சியா பேசுறாங்க. இது வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிக்கத்தக்கது, மிக வருந்தத்தக்கதுன்னு பாக்குறாங்க. கண்டிப்பா தோழர். இப்போ வயநாடு தொகுதிக்கு ரெப்ரசன்ட் பண்ண ராகுல் காந்தி அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்து பிரியங்கா காந்தி அவர்கள் விரைவில் அங்க இடைத்தேர்தல் நடக்கிறப்ப நின்று ஜெயிக்க போறதாக தகவல் வந்திருக்கு. ஆப்வியஸா அது அவங்க குடும்ப தொகுதி அப்படிங்கிற அளவுக்கு அங்க அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. இப்ப 2 பேருமே வந்து அங்க களத்துக்கு போயிட்டாங்க. இந்த நிலச்சரிவு நடந்து 2 நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள ராகுல் காந்திய குறி வச்சு பாஜக தரப்புல இருக்கக்கூடிய இளம் எம்பிக்கள் வந்து இப்போ டார்கெட் பண்ணி அவரை அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. அவர் கங்கனா ராவத்ல இருந்து, தேஜஸ்வி சூர்யால இருந்து, அனுராக் தாக்கூர்ல இருந்து பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்றாங்க. அவர் சாதியை பத்தி கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. இது மாதிரி பல்வேறு சம்பவங்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்திற்குள்ளாகவே. இதை பொது சமுதாயம் பெரிய அளவுக்கு விரும்பல. மோடி அவர்கள் அந்த பேச்சை பதிவிட்டு ட்விட்டர்ல அதை என்டோர்ஸ் பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இப்போ வயநாட்டுக்கு அவங்க இன்னைக்குதான் போக முடியுது, ஏன்னா வான்வெளி போக்குவரத்து கிடையாது, கால சூழ்நிலைகள் அப்படி இல்லைன்றதுனால இன்னைக்கு எப்படியோ அங்க போய் ரீச் ஆகி பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறாங்க. இந்த டைமுக்குள்ள இப்படி ஒரு அரசியல் பாஜக ஏன் இப்படி பண்றாங்கன்றத எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இந்த சிறு சிறு நபர்கள், புதிதாக கட்சிக்குள் நுழைந்திருக்கிற இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். குறிப்பா இந்த கங்கனா ரணாவத் 2009 நினைக்கிறேன், 2009 நம்ம ஊர்ல கன்னியாகுமரியில நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் வந்தப்போ பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டதுக்காக அவர் சிறை வைக்கப்பட்டார். ஆனால் அது வந்து மக்கள் குரல்.
அந்த பாசிச பாஜக என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு கோரமாக மாறி இருக்கிறது என்பதை வந்து இன்னைக்கு பாக்குறோம். அன்றைக்கு சோபியா சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிஜமாயிருக்கு. ஆனா இப்போ இந்த கங்கனா ரனாவத் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஏர்போர்ட்ல நல்ல செம்மையா வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும். நல்ல கட்டத்திலே கூட்டு போய் மறைவா வச்சு நல்லா வாங்கியிருக்கிறாங்க. ஏன் அதை வந்து நம்ம வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதை ஆதரிக்க முடியாது. அப்பவும் 2019 நடந்த போதும் அதை வந்து அப்படி செஞ்சிருக்க வேண்டாம்னு கூட நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா கங்கனா ரனாவத்துக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க வாயை திறந்தாலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது, இழிவாக பேசுவது, இஸ்லாமிய பெண்களை அவ்வளவு கேவலமாக பேசுவது வந்து தொடர்கதையா வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள்லாம் இந்துக்கள் மட்டும்தான், மத்த எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிடணும், இல்லைன்னா இங்க வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க, அவங்க எல்லாம் 2ஆம் தர குடிமக்கள் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்களை தான் அது போன்ற ஆட்களை தான் இன்னைக்கு கட்சியில வச்சு அவங்களுக்கு எம்பி பதவி கொடுத்து சீட்டு கொடுத்து வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவ்வளவு நீங்க தொடர்ச்சியா அந்த கங்கனா ரனாவத்துடைய பேச்சை கேட்டீங்கன்னா அவ்வளவு கேவலமான பேச்சு. அவங்க எல்லாம் அதாவது பெண் என்று சொல்வதற்கோ ஒரு மனித மாண்புள்ள ஒரு நபர் என்று சொல்வதற்கோ கூட தகுதி இல்லாதவர்தான் இன்னைக்கு எம்பியா இருக்கிறாங்க. அது போலதான் இவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்னு ராகுல் காந்தி சொன்னா உனக்கு என்ன சாதின்னே தெரியாது, நீ என்ன கேட்கறது அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு திமிரான பேச்சு. ஆமா, அவருக்கு சாதி தெரியாது. சாதி இல்லங்கிறது நல்லதா கெட்டதா? எனக்கு நான் எந்த சாதியும் சாராதங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? எல்லாரும் சாதியோட தான் இருக்கணுமா? எல்லாரும் ஒரு சாதியை தாங்கிட்டு தான் இருக்கணுமா? இந்த சாதி ஒழிப்பு பத்தி தானே நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இடஒதுக்கீட்டு முறையில இருந்து எல்லாத்தையும் சாதியை ஒழிக்கிறதுக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம். அந்த சாதியை ஒழிச்சுட்டா என்ன பிரச்சனை? 2 சாதியும் கலந்து திருமணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாளடைவுல இங்க சாதியே இல்லாம போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதற்காகத்தானே இந்திய அரசு வந்து செயல்படுது. இந்த மக்களுடைய வேற்றுமைகளை அகற்றுவதற்கு தானே உங்களுடைய ஆட்சி வந்து தேவைப்படுது. அது இல்லாம நீங்க வந்து எதுக்கு? அவர் வந்து வெளிநாட்டு பெண்ணுக்கும் இந்திய ஆணுக்கும் பிறந்துட்டாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால சாதி கெட்டு போச்சா? கெட்டு போட்டோம். சாதி இல்லாத ஒரு இந்தியா வேணுங்கிறதானே எல்லாருடைய கனவும். இன்னைக்கு அதை நோக்கி தானே எல்லாரும் பாடுபட்டு இருக்கிறோம். இதே அனுராக் தாக்கூர் வந்து ஜெய்சங்கருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்பாரா? கேட்பாரா? ஏன் நம்ம அத்வானியினுடைய மருமகன் யாரு? அத்வானி யார் வீட்டை பொண்ணு எடுத்திருக்கிறாரு? இதெல்லாம் அத்வானி முதல்ல யாரு? அத்வானி எந்த நாட்டுக்காரருன்னு நம்ம இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி பிஜேபியில இன்னைக்கு இருக்கிற பல தலைவர்கள் இந்தியாவுக்கு தொடர்பு இல்லாதவங்க தான். இந்த பார்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்க யாருன்னு கணக்கெடுத்து எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறா பிஜேபியில இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு பிஜேபியில பலரும் வந்து இஸ்லாமியர்கள் பெண் கொடுத்திருக்காங்களா, பெண் எடுத்திருக்காங்களா? அவங்க எல்லாம் வந்து நீங்க பிஜேபியில இல்லைன்னு நாளைக்கு ஒதுக்கி விட்டுற முடியுமா? அப்படி ஏதாவது இது வந்து நாடாளுமன்றத்திலே பேசுகிறது. பேசிவிட்டு அவர் நான் பேசவே இல்லைன்னு பொய் சொல்றாரு. ஆனா அந்த பகுதியை இவர் வந்து எடுத்து போட்டு பாத்தியா என்னுடைய இளம் தலைமுறை எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு நாட்டின் பிரதமர் வந்து ட்விட்டர் பகுதியில அதை எடுத்து போடுறாரு. அவை குறிப்பிலிருந்து இது இடம்பெறக்கூடாதுன்னு அங்க அவைத்தலைவர் அதை வந்து நீக்குறாங்க. இந்த நீக்கின அந்த பகுதியை வந்து ஒரு பிரதமராக இருக்கிறவர் வந்து எடுத்து ட்விட்டர்ல போடுறாருங்கிறது எவ்வளவு, அதாவது சட்டத்திட்டத்துக்கும் உட்படுறது இல்லை, இந்த மக்களுடைய ஜனநாயகத்தன்மைக்கும் கட்டுப்படுறது இல்லை. இப்படி ஒரு மோசமான அரசியலை செய்யறாரு. இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க. இது மாதிரி அண்ணாமலையும் சில இந்த மைக்கேல் பட்டி விஷயத்துல ட்விட்டர்ல போட்டு, அதாவது ஒரு அண்டர் ஏஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை போய் மருத்துவமனையில மைக்க நீட்டி கேள்வி கேட்டுட்டு அது சாவு கிடக்குற புள்ளட்ட இவர் 4 கேள்வி கேட்டுட்டு அதுக்கு அந்த பொண்ணு ஏதோ ஒரு பதில் சொல்லுது. அதை எடுத்து முதல்ல அண்டர் ஏஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிருக்கு. அது வந்து பாலியல் தொடர்பான பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட பேரை பயன்படுத்துவதோ முகத்தை காட்டுவதோ கூட தவறு. ஆனா வீடியோவா எடுத்து இவர் ட்விட்டர்ல போடுறாரு. இந்த அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அறிவிலிகளுக்கு தலைவர் தான் மோடி. அதனாலதான் இந்த மாதிரி மலிவான காரியங்களை செய்யறாரு. இது வந்து மிக மோசமான நடவடிக்கை. இதை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா தோழர். இப்போ இந்த செய்தியோட பாத்தீங்கன்னா, தி வயர் நாளிதழ்ல வந்து ஒரு முக்கியமான செய்திய ஒண்ண பார்த்தேன். கிட்டத்தட்ட 79 நாடாளுமன்ற தொகுதியில கடைசி நேரத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வந்து வாக்குகள் வந்து அதிகமா வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 4,00,00,000 வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு திடீர்னு. இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு? விவிபேட் மிஷினுக்கும், வாக்கு இயந்திரத்துக்குமான வித்தியாசங்கள் வந்து இன்னும் மேட்ச் ஆகவே இல்ல. அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாங்க. அந்த இத எப்படி பார்க்குறீங்க? ஆமா, இவங்க வந்து எல்லா துறைகள்லயும் மோசடி பண்றாங்க. குறிப்பா இவர் ஆட்சியை தொடர்வதற்காக இந்த தேர்தல் ஆணையத்துல பண்ணியிருக்கிற மோசடிகள், தேர்தல் பத்திர மோசடி, இவிஎம் மிஷின்ல இருக்கிற மோசடி, விவிபேட்ல இருக்கிற மோசடி வந்து தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அதற்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை வளைத்து போட்டுக்கொண்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் மிரட்டி உருட்டி தான் வந்து வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட ம். அந்த அதனுடைய தலைமை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை ஜட்ஜு வந்து சந்திரசூட். அவர் வந்து இந்த பாபர் மசூதி வழக்குல தீர்ப்பு கொடுத்ததுல அவர் ஒருத்தர். ஆமா. அவரு காவியை கட்டிக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சு இந்த இந்த கோயில் நல்லா இருக்கு, அந்த கோயில் நல்லா இருக்குன்னு இந்த பிஜேபிக்கு ஆதரவா பேசிட்டு தான் அந்த வழக்குக்கே தீர்ப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் பின்னால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இன்னும் சொல்ல போனா நீதிபதி ஆகி ரிட்டையர் ஆனவங்களுக்கு இவங்க பொறுப்பு கொடுக்குறது. இங்க இருந்து ம். விமானப்படையில, ராணுவத்துறையில ரிட்டையர் ஆனவங்களுக்கு பிஜேபியில பொறுப்பு கொடுக்குறது. அல்லது பிஜேபியில இருக்கிறவங்கள தலைமை தேர்தல் அதிகாரியா கொண்டு வர்றது. தேர்தல் சார்ந்த பல துறைகள்ல இவங்கள கொண்டு வருது. இவிஎம் மிஷின் தயாரிக்கிற நிறுவனத்தையே அந்த அதிகாரிகள் வந்து பெரும்பாலும் அந்த நான்கு அதிகாரிகள் சொல்றாங்க. 4 அதிகாரிகளும் பிஜேபியினுடைய கட்சி சார்ந்தவர்கள். பல்வேறு மாநிலங்களிலே மாவட்ட தலைவர்களா இருக்கிறவங்க, மாநில தலைவர்களா, செக்ரட்டரியா இருக்கிறவங்கள தான் தலைவரா நியமிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு வகையில மோசடி செய்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தேர்தல். போன தேர்தலிலேயே இது வந்து இருந்தது. பல இடங்கள்ல குறைவான வித்தியாசத்துல தான் இவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அதுலயே நமக்கு சந்தேகம் எழுந்தது. இந்த முறை பட்டவர்த்தனமாக 79 தொகுதியில இவங்க வெற்றி வாய்ப்புக்கான மோசடிகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. இது உண்மையா இருக்கிற பட்சத்துல இவங்க ஆட்சியை நடத்துவதற்கே தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. இது போன்ற மோசடிகளை செய்வதுல பிஜேபி ஒன்றும் புதுசு இல்ல. இது தொடர்ச்சியா செய்யறாங்க. தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழா. நன்றி.